ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபீல் குட் படம் பிடிக்குங்கிறவங்களுக்கு மட்டும் இந்த படம் ஒரு வேறு லெவலான படம். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், பட் இருந்தாலும் அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபீல் குட் படம்னா இப்படி தான் இருக்கணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபேஸஸ் ஸ்மைலிங்லேயே வச்சு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படம் தமிழ் படம், ஒரு படம் ஹிந்தி படம். ஃபஸ்ட்டு படம் கருப்பட்டி. அதாவது ஒரு மூவியில் 4 ஸ்டோரி நடக்கும். அதாவது நம்ம 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று கருப்பட்டி, இன்னொன்று ஜட்டுகர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஆப்பு பேர் பைமோட்டா ஆப். பைமோட்டா ஆப் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பு. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பெட்ரு தான், எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போட்டு நம்ம கருப்பட்டி மூவியை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பட்டி மூவி என்னன்னா, ஒரே படத்தில் 4 கதைகள் வரும். சீன் பை சீனாக கட்டாய் வரும். அதில் 4 கதையுமே வித்தியாசமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்காததாக இருக்கும், ஒரு லவ்க்கான படமாக இருக்கும். நம்ம ஃபேஸை ஸ்மைலிங்லேயே கொண்டு போவாங்க. 4 கதையுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். படமும் சூப்பராக இருக்கும், ஸ்மைலிங்லேயே போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க 4 கதையுமே. அதில் ஃபஸ்ட்டு கதையோட வடிவம்சம் சும்மா 1 லைன் மட்டும் சொல்கிறேன். 10ல் இருக்க பையனுக்கு ஒரு ரிச்சான ஒரு பொண்ணு மேலே காதல் வருது. அதாவது 4ல் ஃபஸ்ட்டு இதோட கதை. 2வது இது என்னென்னா, ஒரு கேன்சரான பையன், கேன்சர் வந்துடுச்சு அவனுக்கு. அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. அந்த கேன்சர் வந்தது தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுது. அது 2வது கதை. 3வது கதை என்னென்னா, அது நான் எதிர்பார்க்காத கதை. ஒரு வயசானவங்க, கல்யாணமே ஆகி வயசானாத ஒரு ஆள், கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த தாத்தாவுக்கும் அந்த பாட்டிக்கு லவ் வருது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடிவு பண்ணுறாங்க. அந்த வயசுலேயும் லவ் வருமா அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. 3வது ஒரு வீட்டுக்கார் பொண்டாட்டியை புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கிறது ஃபைனல் போக போக நம்ம ஃபேஸ் ஸ்மைலிங்லேயே போகும். அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீல் குட் படம். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஆகா தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இது 2019 ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன். ஆனால் நான் இந்த சேனலில் மெயினாக நல்ல படங்கள் மட்டும்தான் வரும். நீங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நல்ல படங்கள் வர பார்த்து சொல்கிறேன். அதை மட்டும் பார்த்தா போதும், அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்குறோம். அடுத்தது ஜட்டுகர். ஜட்டுகர் ஒரு ஹிந்தி மூவி, அதாவது தமிழ் டப்பில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். ஜட்டுகருங்கிறது அது மந்திரம். இது என்ன மூவினா, ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரியில் ஏற்கனவே அவன் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு. 2வது ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண வைக்கிறான். அவங்க அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர். இது வரைக்கும் அந்த காலனியில் ஒரு கப்பு கூட வாங்கினதில்லை. அந்த கப்பை வாங்குறதுக்கு அவங்க சித்தப்பா முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இவன் தடையாக இருக்கான். அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் காமெடியாக இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 43 நிமிஷம். ஆனால் டைம் போனதே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த லவ் ஸ்டோரி பார்க்குறவங்களுக்கு, இந்த ஃபீல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆடியன்ஸுக்கு பிடிக்குமாங்கிறது டவுட்டு தான். படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபினிஷிங் சூப்பராக போய் முடித்தாங்க. அதான் இதோட இன்னொரு ஹைலைட். ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ப்ராப்பரான டப்பிங் இல்லை. பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலைனாலும் தெரியுது லைட்டாக. ஆனால் படம் 2.25 மணி நேரம் படம் போனதே தெரியாது. என்னடா முடிய போதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். அதான் அந்த படத்தோட வெற்றி. படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்குறோம். அடுத்த வாரம் இன்னும் 2 மூவியில் சந்திப்போம். தேங்க்யூ.